333, 777, 555, 369 இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ் முயற்சி பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டாத சில செயல்கள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம செய்கிற ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ்க்கும் மற்ற ஈர்ப்பு விதி பயிற்சிகளுக்கும் முன்னான வித்தியாசம் அப்படின்னா, இப்போது ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ் உங்களுக்குள்ளே தொடர்ச்சியாக, அதாவது அந்த பீரியடில் ஒரு 3 நாளோ 5 நாளோ இல்லை 7 நாளோ அந்த பயிற்சியை பொறுத்து அந்த நாட்கள் மாறுது. அந்த நாட்கள் முழுவதுமே உங்கள் எண்ணங்களுக்குள்ளே அதிக விதைகளை, அதாவது நம்ம இலக்கு என்னவோ அந்த விதைகளை அதிகமாக பயிர் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம பார்த்தோன்னா, நம்ம சாதாரணமாக ரொட்டீனில் நம்ம இன்றைக்கி என்ன, நாளைக்கு என்ன, நம்ம தேவைகள் என்னன்றதை அதிகம் கவனிச்சிட்ருப்போம். நம்ம எண்ணங்கள் எதுவுமே இலக்கை நோக்கி செயல்படாமல் இருக்கும். ஒரு குயிக்காக ஒரு விஷயம் நடக்கணும், இல்லை ஒரு கோல் நான் சிந்திக்கவே மாட்டேன்றேன், எனக்கு அதை பற்றி நிறையா எண்ணங்கள் ஏற்படணும், நான் அதை நோக்கி குயிக்காக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் 3 days 9 days இந்த மாதிரி டியூரேஷனில் பண்ணுறதுனால இதுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்காது. அதை டிட்டாச் பண்ணி தான் நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ இந்த பயிற்சிகள் என்ன செய்யுதுன்னா, ஒரு இன்ஸ்டண்ட்டாக வித்தின் அ பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே ஒரு செடி முளைக்கிறதுக்கான அதிக விதைகளை போடுறது. அப்போது இந்த தாட்ஸ் அதிகம் உள்ள விழுகும்போது அதை பற்றின ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இந்த ரிப்பிட்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு செடி முளைக்கணும், அதுக்கு நம்ம திரும்ப திரும்ப நிறையா விதைகளை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது, அவ்வளோதான். அதாவது நம்ம ஒரு ரொட்டீனுக்கு நடுவில் நம்மளுடைய எண்ணங்கள் நினைக்க தவறுற இலக்குகளை அடிக்கடி ஞாபகப்படுத்துறது ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே. ஸோ அப்போ இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 4 பாயிண்ட் அப்படி தான் இங்கே நான் பேச போகிறேன். ஏன்னா மற்ற பயிற்சிகள் மாதிரி இதுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்காது. இப்போ நன்றினா ஒரு 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் எழுதுவீங்க, அஃபர்மேஷன்ஸ் தொடர்ந்து கேட்பீங்க, ஸ்கிரிப்டிங்க்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்குது, ரொம்ப லாங் பீரியட் ஆஃப் டைம் இருக்குது. பட் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் அப்படிங்கிறனால நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு ஒரு பெரிய ஒரு வரையறை வைக்கிறது இல்லை. நம்ம நினச்ச மாதிரி பண்ணலாம், தெரிஞ்சது எல்லாம் பண்ணுறாங்கள மாதிரி பண்ணுறோம். ஸோ அதுக்கு சில வரைமுறைகள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற பயிற்சிகள் உண்மையிலேயே உங்கள் எண்ணத்துக்கு போய் சேரும் அப்படின்றது தான். இந்த ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இப்போது 333 பண்ணுறீங்கன்னா அதே டைமில் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 555 777 ட்ரை பண்ணாதீங்க. காரணம் என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே உங்களுடைய விதை அப்படின்றது ஏதோ ஒரு பயிற்சியின் மூலமாக உங்கள் எண்ணத்துக்குள்ளே விழுந்துட்டு தான் இருக்குது. அது ஏன் மல்டிபிள் பயிற்சி பண்ணணும்? ஸோ நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா 555க்கு வேறு மாதிரி எஃபெக்ட் இருக்கும், 777க்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்றது. எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு டைட்டில் கீழே பாருங்கள். ஸோ அப்போது நீங்கள் இப்போ 333 பண்ணிருக்கீங்களா, அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு ப்ராசஸ் உள்ள கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஸோ 333லேயே 2 கோல் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, ஸ்டில் நான் எப்போ என்ன சொல்வேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளில் ஒரு கோலுக்கான ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ப்ராசஸில் சொல்கிறேன், யூ கேன் ஹேவ் மல்டிபிள் கோல்ஸ், பட் ப்ராசஸ்ன்னு பண்ணும்போது இன்றைக்கி ஒரு கோல், அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கோல், அப்படி தான் பண்ண சொல்லுவேன். ஈவன் மல்டிபிள் கோல்ஸ் பண்ணால் கூட எனக்கு ஓகே தான். பட் 333, 777, 555ன்னு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நமக்கு எப்போவுமே இந்த இன்டென்ஷன் இருக்கும், நிறையா ப்ராசஸ் பண்ணால் லைஃப் குயிக்காக மாறுன்றது. அப்படியெல்லாம் கிடையாது. கான்ஷியஸ்க்கு நீங்கள் என்ன பேச வரீங்கன்னு புரியணும். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஆஃபீஸ் போகிறோம், நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், யூடியூப் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோம், அதாவது இதெல்லாம் என்ன தவறான்னு கேட்டால் இல்லை. நிறைய எண்ணங்கள் ஒரு இடத்துல குவியுது. கான்ஷியஸ்க்கு எது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு தெரியறதில்ல. அதே மாதிரி தான் இஃப் யூ டூ மல்டிபிள் ப்ராசஸ் இன் சேம் டே அப்படிங்கிறப்போ கான்ஷியஸ்க்கு நிறைய குழப்பங்கள் தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ப்ராசஸாக பிரித்து பண்ணுங்கள். இதுதான் முதல் விஷயம். ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது டைம் லைன் இன் அ டே மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால், இந்த 369 அப்படின்ற பயிற்சியை தவிர, அதாவது காலையில் மதியம் அண்ட் இரவு எழுதுவோம் இல்லையா, இந்த ப்ராசஸ் தவிர எந்த ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணாலும் இதுக்குன்னு நேரம்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் காலையில் எழுதலாம், இல்லை ஆஃப்டர்நூன் எழுதலாம், இல்லை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதலாம். எண்ட் ஆஃப் த டே அந்த ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு நாள்லேயும் இருக்கணும். அந்த பீரியட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு நாளில் எந்த நேரத்தில் எழுதினாலும் பரவாயில்ல. இது கூட இன்னொரு சின்ன டவுட் வரும், பிரித்து எழுதலாமா அப்படின்ட்டு. யூஸ்வலாக 55 மாதிரி ப்ராசஸில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும், ஒரே டைமில் 55 தடவை எழுதணுமா, அது சம்டைம்ஸ் கை வலிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரெஸ்ட்டோ இல்லை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம், இஃப் யூ டோன்ட் ஹேவ் இனஃப் டைம்.
ஆனால் சின்ன சின்ன ப்ராசஸ் லைக் ஒரு 3 தடவை எழுதுறதோ இல்லை 6 தடவை எழுதுறதுக்கெல்லாம் பிரிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஷாட் எழுதி முடிச்சிருங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரித்து எழுதும்போது எல்லோரும் பண்ணுற தப்பு, முக்கியமாக நான் பண்ணுற தப்பு என்னென்னா நைட்டில் மறந்துடுவேன். அதாவது எழுதி முடிச்சிட்டேன்ற எனக்கு எண்ணம் இருக்கும், நான் ஸ்டார்ட் பண்ணல முடிச்சிருப்பேன்னு நினச்சிருப்பேன். நைட் போய் தூங்க போகும்போது அந்த மீதி இருக்கிற விஷயங்கள் எழுதாமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரிப்பிட்டேஷன் ப்ராசஸை ஒரே ஷாட்டில் முடிங்க. டைமிங் இஷ்யூ கிடையாது. இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் ப்ராசஸோடைய பேசிக்கே என்ன அப்படின்னா, ஒரு டேஸ் கொடுத்துருப்போம். அதாவது 3 டேஸ் பண்ணணும், 7 டேஸ் பண்ணணும், இல்லாட்டி 5 டேஸ் பண்ணணும், 9 டேஸ் பண்ணணும், 21 டேஸ் பண்ணணுன்ட்டு. இதில் சில பேர் கேட்குற கேள்வி, நடுவில் ஒரு நாள் நான் விட்டேன் என்ன பண்ணுறது? தயவு செஞ்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எப்படின்னா சயின்டிஃபிக்காக நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டால் இல்லை. பட் யூ கெட் தட் கில்ட் ஃபீலிங். ஒரு வேளை நான் மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம செய்கிற இந்த முயற்சி நடக்காமல் போயிடுமோன்ற அந்த கில்ட் உங்களுக்கே ஏற்பட்டுரும். ஸோ என்னோடய அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது டியூரேஷன் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க, கிராட்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் பண்ணுறதுனால பெரிய ஒரு எஃபெக்ட் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு டியூரேஷனுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா, அதாவது நாள் கணக்கில் முடிக்கணும்னா அந்த நாள் நடுவில் ஸ்கிப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஸ்கிப் ஆகிட்டா எதையும் யோசிக்க வேணாம், திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிச்சிருங்க. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் தானே. ஸோ அதை திரும்ப பண்ணும்போது கான்ஷியஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஷுட் நாட் மிஸ் இட் அப்படின்றது. ஸோ எந்த காரணத்துக்காகவும் இந்த மாதிரி ரெப்பிட்டேஷன் ப்ராசஸில் அந்த இடைவெளி விடக்கூடாதுன்னு ரூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடைவெளி இல்லாமல் ப்ராசஸ் சரியாக பண்ண பாருங்கள். கோ ஆஸ் பர் ரூல்ஸ். இது எதுக்குன்னா மோர் ஆஃப் உங்களுக்குள்ளே அந்த எண்ணத்தை வந்து வலிமையாக வச்சுக்கிறதுக்கு. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருக்கோம், தொடர்ந்து பேசுகிறோம் அப்படின்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கான்ஷியஸ் வெளியே அடுக்க ஆரம்பிக்கும். நடுவில் நீங்கள் விட்டிங்கன்னா மேபி வேறு டிஸ்ட்ராக்ஷன்ஸோ வேறு எண்ணங்களோ அது தடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கே கில்ட் ஃபீலிங் உருவாயிடும், நம்ம ப்ராசஸ் தப்பாக பண்ணுறோமோ அப்படின்ட்டு. ஃபைனலி இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா விட்டுருங்க. இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 333 எடுத்துக்கிட்டு அந்த கோல் நடக்கிற வரைக்கும் எழுதணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது, இல்லை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. லெட் இட் கோ அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராசஸோட மேஜர் இன்புட் எடுத்துக்கணும். எனி ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணலாம், ஸ்கிரிப்டிங் ஒரு 2 மந்த்ஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்குள்ள இந்த பதிவை ஏற்படுத்திக்கிட்டீங்க. இனி வந்து கான்ஷியஸ் வந்து அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் உங்களை எடுக்க வைக்கும், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை காமிக்கும். கான்ஷியஸ்ன்றது நீங்கள் தான். ஸோ இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் உங்கள் லைஃபையும் லிசன் பண்ணணும், இதையே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஒரு டைம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அதாவது 333 வந்து 2 தடவை பண்ணுறீங்களா, பண்ணிட்டு விட்டுருங்க. மேபி அடுத்த கோல் ட்ரை பண்ணலாம். இது நடக்கிற வரைக்கும் எழுதணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ உங்களுக்கு திரும்பவும் எழுதணும்னு தோணுச்சு, அந்த கோலை ஞாபகப்படுத்திக்க தோணுச்சு, இல்லை உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து அந்த கோல் நோக்கி அதிகமாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறப்போ ஒன் மோர் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த கோல் முடிகிற வரைக்கும் எழுதணுன்ற இன்டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப டெஸ்பரேட்டாக ஏன் நடக்கலைன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே நம்ம கான்ஷியஸ் வந்து என்ன வேணுமோ அதை நோக்கி இருக்கணும். இது ஏன் நடக்கலை, நமக்கு ஒரு வேளை லேட் ஆகுது, இதை தப்பு பண்ணியிருப்போமா அப்படிங்கிற மாதிரி எண்ணமே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த லிமிட்டிங் பிலீஃப் அதிகம் உருவாக்கி தடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டீங்களா விட்டுருங்க, கோ ஃபார் சம்திங் எல்ஸ். ஸோ எப்பவுமே அந்த லெட் இட் கோன்றதை மட்டும் இந்த ரெப்பிட்டேஷன் ப்ராசஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப அப்சசிவாக பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இட் இஸ் நாட் லைக் நீங்கள் உங்கள் வாய்ஸ் போய் யாரையோ சென்ட் அடையுது, யாரோ லிசன் பண்ணுறாங்க, உங்களுக்கு யாரோ கொடுக்க போகிறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எழுத உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அதிகம் காமிக்க ஆரம்பிக்குது. என்ன காரணம்னா நம்ம தேடுற எல்லா விஷயங்களுமே, அது பணமோ பொருளோ சந்தோஷமோ உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்குது. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியாக தான் இந்த பயிற்சிகளை செய்கிறீங்க. நன்றி.